ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான போர்டிங் ஸ்கூல் ஜூலியட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேர் லவ் அனிமே எடுத்த உடனே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபுல் கதையும் பார்த்தா தான் அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னே தெரியும். பட் அந்த மாதிரி பாதியில் போகாமல் இந்த எபிசோட பார்க்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கண்டிப்பாக நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போர்டிங் ஸ்கூல் ஜூலியட் சீசன் 1 எபிசோட் 5 ஒயிட் கேட்ஸை தோக்கடிப்போம், டோவோ தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெர்ஷியா நம்ம ரொம்ப காலமா டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், என்னோட பசிக்கு நீ அதை செய்யணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ என்ன பசி, ஸ்ட்ரென்த்துக்கான பசியா அப்படின்னு பெர்ஷியா கேட்கவும் தெரியாத மாதிரி நடிக்காத, நீ எனக்காக அதை சமைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல இனிசுக்கா நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் இருக்கு அப்படின்னு பெர்ஷியா சொல்லவும் உன் கையால செஞ்ச லஞ்ச் பாக்ஸ் அதை நான் சாப்பிட்டே ஆகணும். ஐயோ கேட்டுட்டே வெக்கமா இருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லஞ்ச் பாக்ஸ் தான் சமைக்கணும்னு சொன்னியா அப்படின்னு கேட்கவும் ஆமா அதை மெனக்கிட்டு எனக்காக சுமந்து நீ கொண்டு வரணும்ல, அப்ப நீ என்னத்தை நினைச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். வாய் அம்மாவுடைய அப்படின்னு பெர்ஷியா கத்துறா. பெர்ஷியா எனக்காக சமைச்சு கொண்டு வந்து ஓட்டி விடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கனவு கண்டுட்டு இருக்கான். பெர்ஷியாவும் சமைக்க ட்ரை பண்றா. மீனையே டம்முன்னு வெட்டுறா. சமைக்கிற சவுண்டுக்கு பதில் வேற ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னு சொல்லி மெய்டு அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. பெர்ஷியா செஞ்ச குக்கீஸ் எல்லாமே கருகி போய் இருக்கு. நேற்று நைட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்காம நீ இதை தான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த மெய்டு கேட்கவும் ஆமானவா சொல்றா. பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஆயில் எரிய ஆரம்பிக்குது. அவன்ல ஸ்பார்க் வருது. தெரியாதனமா நான் ஸ்பூனை உள்ள வச்சிட்டேன்னு பெர்ஷியா சொல்றா. இனிசுக்கா ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கான், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி பெர்ஷியா இதையே யோசிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோக்காக அவ சமைச்சு எடுத்துட்டு போயிருக்கா. வா நீதான் இதை செஞ்சியா, சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்ல அது சரி வாயை தர நான் ஓட்டி விடுறேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ உண்மையிலேயே அவ கேட்டுட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். சரி அப்படின்னு வாயை திறந்தா சாரவா ஷூவை கொண்டு போய் நம்ம ஹீரோ வாயில வைக்கிறா. நானே இது நாள் வரைக்கும் பெர்ஷியா குக்கிங் சாப்பிட்டது இல்ல, அதுக்குள்ள நீ சாப்பிட்டுருவியா அப்படின்னு அதை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுதா. அப்ப கை தவறி அவ அந்த பாக்ஸ் கீழே விட்டுறா. ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்காட் மேல போய் அது பாடுது. ஸ்காட் அது என்னோடதுன்னு பெர்ஷியா வரவும் நான் சீக்கிரட்டா ட்ரைனிங் எடுக்கன்னு எனக்கு சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்களா மை லேடி, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் நம்ம பெர்ஷியாவை கூட்டிட்டு போனா. நம்ம ஹீரோ அவனை வந்து ஒரே கிக்கு இது எனக்கு தான்டா நம்ம ஹீரோ சொல்லவும் பெர்ஷியா செஞ்ச சாப்பாடை கெடுக்க தானே நீ வந்திருக்கன்னு ஸ்காட் கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோவை சமாளிக்கிறான். அப்ப மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்காட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். லஞ்ச் பாக்ஸுக்கு சண்டை சூப்பரா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ஸ்டார் வந்து பாக்குறா. நம்ம ஹீரோ ஸ்காட் அசால்ட்டா அடிச்சிருக்கான். என்னாலும் சரி இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்காட் நம்ம ஹீரோவை முட்டி லஞ்ச் பாக்ஸ் அவன் எடுத்துக்கிட்டுதான். லேடி பெர்ஷியா நான் சின்ன வயசா இருக்கும் போது என்ன வந்து காப்பாத்தினாங்க அவங்களுக்காக அப்படின்னு ஸ்காட் ஆரம்பிக்கவும் நிறுத்துடா உன் பிளாஷ்பேக் ஸ்டோரியை எவன்டா கேட்டது நம்ம ஹீரோ மரத்தையே வேரோட புடுங்கி ஒழுங்கு அதை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறான். திரும்பவும் அந்த பென்டோ பாக்ஸ் பறக்குது. ஒரே போய் நம்ம ஹீரோ அதை பிடிக்கலான்னு போனா பண்ணிங்க இருக்கிற இடத்துல விழுந்து பெர்ஷியா செஞ்சு சாப்பாடு கடைசியில பிக் சாப்பாடா மாறிடுது. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, சாரிப்பா அப்படின்னு சொல்லி இப்போ பிரின்சஸ் சார் வந்துட்டு ஸ்காட் அங்கேருந்து கூட்டிட்டு போறா. ஐயோ விடுங்க பூச்சி கூட முடியல அப்படின்னு நம்ம துடிச்சிட்டு இருக்கான். கையால செஞ்சது என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படவும் இனிசுக்கா நீ தான் என்ன மன்னிக்கணும், நான் அவன்கிட்ட உண்மையே சொல்லல, நீ வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சா அது ஆக்சுவலி மெய்டு செஞ்சது அப்படின்னு சொல்லவும் மெய்டு சாப்பாடுக்காகவா இவ்வளவு நேரம் சண்டை போட்டா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் கையால செஞ்சது வேணும்னா இந்த குக்கீஸ் இருக்கு இந்த, ஆனா இது ஃபெயிலியர்ஸ் தான், நல்லா இருக்காதுன்னு கொடுக்கவும் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வாங்குறான். அது கண்டிப்பா கேவலமா தான் இருக்கும், டேஸ்டா இருக்கும்னு நினைக்காது சரியா அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவை சாப்பிட்டு பாக்குறா. அது உண்மையிலே ரொம்ப கேவலமா தான் இருக்கு. அடச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வந்து அடி போலி சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கா. நான் அதை சொன்னல அது நல்லா இருக்காதுன்னு, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் சாரிப்பா நீ எல்லா விஷயத்துலயும் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருப்பான்னு யோசிச்சு பார்த்தேன், நீயுமே ஒரு நார்மல் பொண்ணு தானே, எல்லாரும் முன்னாடியும் பெர்ஃபெக்டா நடந்துக்கிற மாதிரி என் முன்னாடி நீ இருக்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம சீக்ரெட் லவர்ஸ் நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க, என் முன்னாடி கேஷுவலா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் கண்டிப்பா ஒரு நாள் நான் நல்லா சமைச்சு உன் வாயை அடைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உன் சமையல் பிராக்டிஸ்க்கு நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஹீரோ காமெடி பண்றான். பெர்ஷியா ஸ்காட்டை பண்ணி மாதிரி வச்சு ரைட் பண்ணிட்டு இருக்கா. ஒயிட் கேட்ஸை தோக்கடிப்போம், டோவா தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் காய்ஸ் உங்களால முடியும் ஹாசிக்கு சேர பண்ணிட்டு இருக்கா. போன வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல நடந்தது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து சோகமாகறான். எல்லாரும் டயர்ட் ஆகவும் இன்னும் ஒரு லேப் பண்ணுங்க, பெஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களை டேக் கேர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு ஹாசிக்கு சொல்லவும் எல்லாரும் ஃபயர் அப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ட்ரைனிங் எடுக்கிறதுலாம் கடுப்பா இருக்குன்னு மாற சொல்லவும் இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் ஓத்து போறோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆயமோடு நாங்க கலந்துக்கிட்டு ஒயிட் கேட்ஸ் எப்படி தோக்கடிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கோம், ரன்னிங் ரேஸ் ட்ராக்ல வாழைப்பழத்தை போட்டலாமான்னு நாங்க பிளான் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். எப்போ ஒண்ணு பண்ணாத இவனுங்க கூட ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலை சீரியஸா எடுத்துட்டு இருக்கானுங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் போன வருஷம் தோத்து போயிட்டோம், ஒன்னாலதான் அந்த மாதிரி நடந்தது, இந்த வருஷம் நீ எதுலயோ கலந்துக்கிடாதன்னு மாற சொல்றான். இன்னும் இனிசுக்காவே தான் பாத்துட்டு இருக்கியா, ஒரு வாரமா என்ன அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாசிகி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க. நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கேன்னு ஹாசிகி சொல்லவும் அப்படின்னா நீ எம்விபில ஜிங்ஸ் ட்ரை பண்ணலாம்ல, யாரு எம்விபில வின் பண்றாங்களோ அவங்க பார்ட்னர் கூட சேர்ந்து ஜிங்ஸ் ஆடலாம், கண்டிப்பா அவங்க கப்பிள்ஸ் ஆவாங்க. இனிசுக்கா ஹாசிகி எம்விபில வின் பண்ணா அவ கூட டான்ஸ் ஆடுவியா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறா. நம்ம ஹீரோ மைண்ட்ல வேற டான்ஸ் யோசிச்சுட்டு ஜஸ்ட் டான்ஸ் தானே, அவளுக்கு விருப்பம் இருந்தா எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜிங்ஸ் என் கூட ஆட உனக்கு ஓகே தானே, என் பெஸ்ட்டை நான் அப்ப ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறா. எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம். பிளாக் டாகி ஸ்மோட்
முட்டாள் சோம்பேறிங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. MVP நான் வின் பண்ணி பெர்சியாவை என் கூட டான்ஸ் கூப்பிடுவேன் அப்படின்னு ஸ்காட் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவன் தலையிலே ஒரு கிக்கு விட்டு என்னடா பாட்டு இப்படி மோசமா பாடுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இனிசுக்கா போன வருஷம் பண்ண மாதிரியே இந்த வருஷமும் பண்ண அப்படின்னா தான் நாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஸ்காட் நம்ம ஹீரோவை கடுப்பேத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோவனை பஞ்ச் பண்ண போக்குவோம் ஒத்த கையில ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை தடுக்கிறா. என் கையே நடுங்குது, அந்த பஞ்ச் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு வா சொல்றா. சோமாலி இப்படி பண்ணாதன்னு எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அபிசேனியான்னு ஒருத்த வந்து நிக்கிறான். நீ யாருடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் 10 வருஷம் ஒரே ஸ்கூல்ல இருக்கோம், என்னைய நீ மறந்துட்டியா? ரீசெண்டா நடந்த மாடல் காம்படிஷன்ல கூட நான் தான் வின் பண்ணேன். என்னோட பேரு அபைசேனியா, நான் ரொம்ப அழகு இன்டெலிஜென்ட். அவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, நான் தான் சோமாலி இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா? இது எப்ப நம்ம கேட்கவும் வெக்கப்படாதப்பா, நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தைரியமா சொல்லு அப்படின்னு அவனை போட்டு அவ அடிக்கிறா. அப்ப அந்த அபைசேனியா வந்துட்டு பெர்சியா கிட்ட போயிட்டு MVP நான் வின் பண்ண என் கூட டான்ஸ் ஆடுவியா பெர்சியா ஃபேக்ஷனுக்கும் அபை ஃபேக்ஷனுக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லவும் ஒயிட் கேட்ஸுக்குள்ளேயே சண்டை வருமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஃபேமிலி ஒன்னாகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு அவன் கேட்கவும் கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லி அவன் கையாவா தட்டி விடுறா. காட்டு நம்ம ஹீரோவை செம டென்ஷன் ஆகிறத அவன் நோட்டீஸ் பண்றான். அபையவே மறக்கிறியா அப்படின்னு சொல்லி சோமாலி நம்ம ஹீரோவை கிக் பண்ண போகவும் பெர்சியா டக்குனு அவங்க ரெண்டு பேரையும் தடுக்கிறா. தேவையில்லாம யாரும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் ஒழுங்கா போய் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு பெர்சியா சொல்லவும் அவன் நீ எதுக்காக அப்செட் ஆன, நீ ஒரு எனிமியாச்சே அப்படின்னு அபை கேட்கவும் மாட்டிக்கிட்டோமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ லவ் பண்றதானே, நான் என்ன அவ்வளவு ஹேண்ட்ஸமாவா இருக்கேன்னு அபை சொல்லவும் மூடிட்டு போடா வெண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல உனக்கு கிரஷ் பண்றேன், ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல பின்வாங்காத, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ, அப்புறம் பார்க்கலாம் பெர்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். இனிசுக்கா என்ன அடிச்சதுக்கு சாரி கேட்டுப்போன்னு ஸ்காட் சொல்லவும் நம்ம ஹீரோ பாட்டு கிளம்புறான். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல நினைச்சு எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, என்ன தவிர நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம். ஏரோல பெர்சியா வந்துட்டு ஒரு லெட்டர் நம்ம ஹீரோக்கு அனுப்பி விட்டுருக்கா. நாளைக்கு காலையில 5 மணிக்கு யாருக்கோ தெரியாம கிரவுண்டுக்கு வந்து 3 லெக்டு ரேஸ் பிராக்டிஸ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வா போட்டிருக்கா. 3 லெக்டு ரேஸா? என் ஷோல்டரும் அவளோட லெக்ஸும் உரசிக்கிடுது. ஐ சூப்பரே. காலையில எழுந்து நம்ம ஹீரோவை கிரவுண்டுக்கு வரான். போனிட்டே இல்ல, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே நம்ம காலை நான் கெட்டுறேன் அப்படின்னு அவ கெட்டுறா. இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அச்சோ அங்கெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு அவன் கண்ணை அவனே கொத்திக்கிடுதான். சரின்னு இப்ப இவங்க ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. பெர்சியா எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கான். என் ஷோல்டர்ல கை போடு அப்படின்னு பெர்சியாவும் வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்றா. ஏதோ தப்பா இருக்கு, ஹைட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ இடுப்புல கை வச்சுக்கலாம்னு சொல்லி இப்போ பெர்சியா நம்ம ஹீரோட கையை தூக்கி அவ இடுப்புல வைக்கவும் நம்ம ஹீரோ ரொம்பவுமே வைக்கப்படுதான். ஆமா நீ ஏன் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் MVP நான் வின் பண்ணா நிறைய கவனம் என் பக்கம் வரும், அது எங்க அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ சீரியஸ் ஆகுறான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த 3 லெக்டு ரேஸை ஓடி ப்ராக்டிஸ் பண்றாங்க. நம்ம ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணோம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இனிசுக்கா இப்போ உனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா? போன ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல நடந்தது நினைச்சு நீ வருத்தப்படுறான்னு எனக்கு தெரியும். ஸ்டார்ட்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீ ஓட ஆரம்பிச்சிட்ட, அது ஒரு ஃபால்ஸ் ஸ்டார்ட்னே தெரியாம நீ வின் பண்ணதுனால தான் உங்க டீமே தோத்து போயிடுச்சு. ஆனா இந்த தடவை நீ அதை சரி பண்ணலாம். நீ தானே அன்னைக்கு சொன்ன நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கும்போது கேஷுவலா நடந்துக்கிடணும்னு. ஸோ ஏன் முன்னாடி நீ உன்னோட டிப்ரெஷனை மறைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பெர்சியா சொல்றா. ஏன்னா பெர்சியா எனக்காக தான் இன்னைக்கு இங்க பிராக்டிஸ் பண்ண வந்திருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஒருவேளை நான் MVP-ல ஜெயிச்சா நான் சொல்ற ஒரு விஷயத்தை நீ ஒபே பண்ணணும்னு சொல்லவும் அப்படின்னா நான் வின் பண்ணா நான் சொல்றது நீ கேட்கணும்னு சொல்லவும் பெர்சியாவும் சரின்னு சொல்றா. பெர்சியா நான் எது சொன்னாலும் செய்வாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் நீ எதுவும் தப்பானதெல்லாம் செய்ய சொல்லக்கூடாது அப்படின்னு பெர்சியா சொல்றா. ஹீரோ இப்ப ரொம்பவே ஃபயர்ட் அப் ஆகுறான். இனிசுக்கா என்னடா மாறிட்டன் மாற கேட்கவும் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் பெஸ்ட் அப்படின்னு அவன் சொல்றான். ஜாலியா அகாடமியோட 3 டே ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஓடுது அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த வருஷம் நடக்க போறதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த அபை ஏதோ வில்லத்தனமா பிளான் போட்டிருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு நெக்ஸ்ட் எபிசோட் சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.